எனக்கு இப்போ 48 பேப்பர் முடிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் டைமும் இல்லை. எனக்கு இப்போ உடனே சக்ஸஸ்ஃபுல் ஆகும். ஏழாவது கணக்கு பார்த்து கொண்டு பார்த்தேன் ப்ரெசன்டேஷன்ஸ். நான் எம்ஆர் சொல்லி நம்ம என்ன பார்க்க போறோம்னா டிராகன் படத்தோட ட்ரெயிலர் ரிலீஸ் ஆகிட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலி பவர் கட்டு, அதனால தான் வேர்த்து ஊற்றிட்டு இருக்கு. சைடு அந்த பேக்ரவுண்ட் வாய்ஸ் கண்டுக்காதீங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆக்சுவலி எனக்கு பேட் பாய்ஸை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அந்த மாதிரி ஒரு பாய் ஃப்ரெண்டோட காலேஜ் போகும்போது தான் ரொம்ப கெத்தாக இருக்கும்ல. It is responsible, atrocious, reckless nuisance boy of 2018 batch. இந்த இன்ஜினியரிங் ஹிஸ்ட்ரியிலே 48 பேப்பர் அரியர் வச்சவன் எவனுமே இல்லைல்ல. சரி, ஆளா நானே இருந்துட்டு போறேன். என்ன சைட் அடிக்கிறியா? அடிக்கலன்னு சொன்னா பச்சை போய். இந்த ட்ரெஸ்ல நீ ரொம்ப அழகா இருக்க. நீ எவ்வளவு லவ் பண்றன்றத உன் கிஸ்ல காட்டு. இந்த மாதிரி ஓவர் ஆட்டம் போட்டீங்கன்னா காலேஜுக்குள்ள உங்க லைஃப் ரொம்ப கெத்தா இருக்கும். ஆனா இந்த காம்பவுண்ட் தாண்டா ஒரு நாய் கூட உங்களை மதிக்காது. எங்ககிட்டே இருந்து காசு வாங்கி அதை வீட்டில் சம்பளம்னு கொடுக்குறியே, உனக்கு வெக்க மயிரே இல்லையாடா? அவன் நம்ம கிடைச்ச வரம்மா. எப்படியாவது அந்த 10 லட்சத்தை நாம விரட்டி கொடுக்கணும். லவ்வரை தான் பார்க்க முடியும், லைஃப் பார்ட்னரை பார்க்க முடியாது. ஏன்னா நீ ஒரு ஃபெயிலியர் ஆகவே. விடுமாச்சா, நான் வாழந்தா எப்பயோ கழட்டி விட்டுருப்பேன். இந்த மாதிரி உங்களை நீங்களே அழிச்சுக்காம லைஃப்ல சக்சஸ்ஃபுல் ஆகிற வழியை பாருங்க. எனக்கு இப்போ 48 பேப்பர் முடிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் டைமும் இல்லை. எனக்கு இப்போ உடனே சக்ஸஸ்ஃபுல் ஆகும். இதுக்கு ஒரு வழி இருக்குப்பா. என்ன சார்? பட் எனக்கு அது தப்பா ஃபீல் ஆகுது. தப்பு தாண்டா. ஆனா ஒரு தப்பு பண்றதுனால லைஃபே மாறுது. அந்த தப்பு பண்றது தப்பே இல்லை. என்னடாச்சு? அது உங்களுக்கு சொன்னா புரியாது சார். ஏன் அன்பு, இந்த நல்லா படிச்சா நல்ல பையனா இருந்தா பொண்ணுங்களுக்கெல்லாம் பிடிக்கும்னு சொன்னாங்கல்ல, அதெல்லாம் பச்சை பொய் இல்லை. ஸோ எஸ், ட்ரைலர் பார்த்தாச்சு. இந்த ட்ரைலர் பார்த்துட்டு நான் உங்களுக்கு சில விஷயங்கள் சொல்கிறேன். என்னன்னா, ஒரு இதில் டைலாக் ஒன்று வருதுல்ல, கெட்ட பசங்களை லவ் பண்ணுறது, காலேஜில் கெத்தா சுற்றுறது அப்படின்வாங்க. அது காலேஜ் வரைக்கும் மட்டும்தான் இருக்கும், ரியல் லைஃப்பில் அது வராது. அந்த காலேஜ் முடிச்சுட்டு மேரேஜ் லைஃப்னு போகும்போது கட் ஆகிடும். சீரியஸ்லி இருக்கவே இருக்காது. அதை யாரும் நம்பிங்கன்னா அப்படி சுற்றாதீங்க. அண்ட் அதில் சொன்ன வார்த்தை என்னென்னா, காலேஜ் காம்பவுண்டுக்குள்ளே மட்டும்தான் உங்களால் கெத்தா சுற்ற முடியும், வெளியில் போனால் ஒரு நாய் கூட மதிக்காது. அது 200% உண்மை. அண்ட் இன்னொன்று என்னென்னா, ஒரு தப்பு பண்ணி அந்த தப்புனால லைஃப் சேஞ்ச் ஆகும், அதனால அந்த தப்பு பண்ணுறதுல தப்பே இல்லைன்னு சொல்கிறாங்க. அது மிகப்பெரிய தப்பு. பிகாஸ் இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டு லைஃப்பை மாற்றணும்னு நினச்சி போகிற எல்லாரோட லைஃப்மே ஒரு மிகப்பெரிய ட்ராஜடியில் போய் முடிஞ்சிருக்கு. அண்ட் அத்தை இந்த படத்தில் காட்டுவாங்களா இல்லையான்லாம் எனக்கு தெரியாது, பட் நான் ரியலாக சொல்கிறேன். ஸோ யாருமே அத்தை பண்ணவே பண்ணாதீங்க. இது படத்தோட விட்டுருங்க. ரியல் லைஃப்பில் நீங்கள் வேறு ஏதாச்சும் ஒரு தப்பு பண்ணி லைஃப்பை பெருசாக சூப்பராக மாற்றலான்னு நினச்சிங்கன்னா அதுக்கு தக்க பதிலடி உங்களுக்கு அழுகையில், கண்ணீரில், மன வருத்தத்தில் தான் கிடைக்கும். ஸோ அது பக்கம் யாரும் போகாதீங்க. அண்ட் இன்னொன்று, இது ஃபினிஷிங்கில் டைலாக்னு சொல்லுவாங்களே, நல்லா படித்து நல்ல பையனாக இருந்தால் பொண்ணுங்களுக்கு பிடிக்கும்னு சொன்னதில் சுத்த போயிலன்னு, அது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியாது. பட் என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, நீ நல்லா படிச்சிருக்கியா இல்லையா தெரியாது, நீ பணக்காரனா இல்லையா இல்லை தெரியாது. ஆனால் எல்லாருமே 100% ஆஃப் பாய்ஸ், 100% ஆஃப் கேர்ள்ஸ் எல்லாருமே அந்த 100%ல 20% பசங்க பொண்ணுங்க, அந்த 20% டைம் பாஸுக்கு லவ் பண்ணுறவங்க கிட்ட போய் விழுறீங்க பார்த்தீங்களா, அப்போ தான் இந்த மாதிரி டைலாக்ஸ்லாம் வரும். அது கரெக்டான ஒரு பர்சன் கிட்ட நீங்கள் உங்கள் லவ்வை எக்ஸ்ப்ளோர் பண்ணிங்கன்னா அது விட்டு போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ அதை புரிஞ்சுக்குங்க. இது எல்லாம் படத்துக்காக சொல்கிறாங்க, அது படத்தோடய விட்டுருங்க. கண்டுக்காதீங்க பேக்ரவுண்ட் வாய்ஸ். படத்தோட விட்டுருங்க. ரியல் லைஃப்பில் அதை எடுத்துக்கிட்டு போகாதீங்க. கரெக்டான பர்சன் வில் மேக் யுவர் லைஃப் பர்ஃபெக்ட்லி பியூட்டிஃபுல். ஸோ ட்ரெய்லர் ஓவராலாக ஒரு ஃபன் ஃபில்டாக, சூப்பராக, ஜாலியாக, என்டர்டெய்னிங்கான ஒரு ஸ்கிரிப்டுன்னு தெளிவாக தெரியுது. அண்ட் தலைவன் விஜய் சித்து வேறு இருக்கா அப்படி, அதில் மறக்காமல் தலைவனுக்காகவே படத்தை பார்த்துடலாம். அண்ட் அஸ்வந்த் சார் இப்போ எஸ்டிஆர் சாரோட ஒரு படம் வேறு பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கு நான் பயங்கரமாக வெயிட்டிங். எஸ்டிஆர் இஸ் காட் ஆஃப் லவ் அப்படின்ற மாதிரி ஒரு டைட்டில். காட் தான் அதோட டைட்டில். ஸோ
அடுத்தடுத்து டிராகன் படத்தோட அப்டேட்டாக இருக்கட்டும். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், டிராகன் படமும் நிலவுக்கு என்மேல் என்னடி கோவம் படம், இந்த 2 படமும் ஒரே நாளில் ரிலீஸ் ஆக போகுது 21st. ஸோ இட்ஸ் கோனா பி அ கிளாஷ். ஸோ பார்க்கலாம் எந்த படம் வெற்றி அடைய போகுதுன்னு. பட் என்னை பொறுத்த வரைக்கும் எதுவும் தெரில, பார்க்கலாம். பட் இதெல்லாம் படம் தான், ரியல் லைஃப்பில் எடுத்துக்காதீங்க. எந்த படத்தை ரியல் லைஃப்பில் எடுத்துக்கணுமோ அதை மட்டும் ரியல் லைஃப்பில் எடுத்துக்குங்க. ஓகே, அடுத்த வீட்டில் சந்திக்கிற மாதிரி எல்லாரும் ரெப்ரசன்டேஷன் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீட்டில் சந்திக்கிறேன். பாய்.